லாஸ்ட் வீடியோல என்னது பார்த்தோம்னா வெக்டர் ஸ்பேஸ் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ற ரெண்டு ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். ஒன்று வந்து நார்மலா இந்த மாதிரி டிஃபைன் பண்ணி கோஆர்டினேட் வைஸ் டிஃபைன் பண்ணது. செகண்ட் இஸ் மேட்ரிக்ஸ் டிஃபைன் பண்ணது. ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நாட் அ வெக்டர் ஸ்பேஸ் அப்படிங்கிறதுக்கான கண்டிஷன்ஸ்க்கான சம் எக்ஸாம்பிள்ஸை பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் சரிங்களா. ஸோ ப்ராப்ளம்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா A1, A2 அதாவது ஆர்டர் பர்ஸ் அல்லது டியூபிள்ஸ் டபுள்ஸ் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ செட் S இஸ் ஈக்குவல் டு A1, A2 சரிங்களா. அந்த A1 அண்ட் A2 ஆர் ரியல் நம்பர்ஸ் அப்படிங்கிற டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஃபைன் பண்ணது பாருங்க. அடிஷன் எப்படி டிஃபைன் பண்ணீங்க? A1, A2 B1, B2 A1 பிளஸ் B1 சரிங்களா. A2, B2 இங்க பாத்தீங்கன்னா சப்ராக்ஷன்ல டிஃபைன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ அடிஷனா இருந்தாலும் இங்க எனது சப்ராக்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி தான் நம்ம பண்ணியாகும். ஸோ ஆல்ஃபா இன்ட்டு A1, A2 அப்படின்னா என்னது? C இன்ட்டு A1, C இன்ட்டு A2 சரிங்களா. ஸோ அந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்றோம்? பொதுவாக வெக்டர் ஸ்பேஸை ப்ரூவ் பண்ணா 3 எலிமெண்ட்ஸ் தேவை. ஸோ இங்க 2 எலிமெண்ட் ஜஸ்ட் எடுத்திருக்கோம். ஸோ எக்ஸ் ஒய் பிலாங்ஸ் டு எஸ் சரிங்களா. எக்ஸுங்கிறது என்னது? ஆர்டர் பர்ஸ் A1, A2 அப்படிங்கிறது. அதே மாதிரி ஒய்ங்கிறது B1, B2 எடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் எப்படி இருந்திருக்கும் நம்மளுக்கு சரிங்களா. எக்ஸ் பிளஸ் ஒய்னா என்னது? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இதையும் ஆட் பண்ணி போடணும். ஸோ A1 பிளஸ் B1 இதையும் இதே சப்ராக்ஷன்ல போடணும். A2 மைனஸ் B2 சரிங்களா. இப்போ அதே மாதிரி ஒய் பிளஸ் ஏன் இதை பண்றோம்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு சரிங்களா. எப்படி வருதுங்கிறத செக் பண்றோம். ஸோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எப்படி வரும்? எக்ஸ் பிளஸ் ஒய் இருக்கும் சரிங்களா. இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஒய் பிளஸ் எக்ஸ் இருக்கும் சரிங்களா. ரெண்டுமே ஈக்குவலாக வருதா இல்லைன்னு செக் பண்ணணும். ஸோ ஒய் பிளஸ் எக்ஸ் போடும்போது இது B1 பிளஸ் A1 வருது. ஃபர்ஸ்ட் B1 வந்திருக்கும் பிளஸ் A1, அடுத்தது B2 மைனஸ் A2 ஓகேவா. இது ரெண்டுமே நாட் ஈக்குவல். ஏன் அப்படி சொல்றேன்னு பாருங்க. A1 பிளஸ் V1 ஓகே, ஏன்னா 2 பிளஸ் 3யும் 5 பிளஸ் 2வும் ஒன்று தான் சரிங்களா. 2 பிளஸ் 3யும் 3 பிளஸ் 2வும் ஒன்று தான் ஓகே. பட் ஆனால் இங்கே பாருங்க, ஐ எம் கிவிங் எக்ஸாம்பிள். லெட் டேக் A2 is equal to 5 சரிங்களா, அண்ட் B2 is equal to 3. ஸோ இப்படி எடுத்துக்கிறீங்க. அப்போ பாருங்க இங்க 5 மைனஸ் 3 சரிங்களா. ஸோ அதோட வேல்யூ என்னது? நம்மளுக்கு 2 சரிங்களா. இங்க பாருங்க 3 மைனஸ் 5. ஸோ இதோட வேல்யூ என்னது? நம்மளுக்கு -2 ஓகேவா. ஸோ 2 மைனஸ் 2 வேற வேற எலமெண்ட்ஸ். ஸோ என்னது? the commutative property is not satisfied here. ஸோ என்னது? the given set is not a vector space under this rule. Okay, over R. Over Rங்கிறது real numbers. Okay, so it's the first example. Second, set of all matrix சொல்லுவோம் இல்லையா. ஸோ set of all non-singular matrix. Non-singular matrix என்னது? ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துட்டு அதோட டிட்டர்மினன்ட் எடுப்பீங்க. டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா நான் சிங்குலர். ஓகேங்க. இஸ் நாட் அ வெக்டர் ஸ்பேஸ் இப்படியே தான் கொடுப்பாங்க. ஸோ 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்ல அல்லது 1 வேர்ட்ல கூட நம்மளுக்கு இந்த மாதிரி விஷயங்களை கேட்பாங்க சரிங்களா. ரைட்டு. ஸோ விங்கிறது செட்டு, வி இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஏபிசிடி அப்படிங்கிற மேட்ரிக்ஸ். ஸோ ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி இது டிட்டர்மினன்ட் என்னது? நாட் ஈக்குவல் டு 0 சரிங்களா. ரைட்டு. இப்போ இதுல இருந்து இந்த மேட்ரிக்ஸ் செட்ல இருந்து 2 மேட்ரிக்ஸ் எடுக்கிறோம் சரிங்களா. அது ரெண்டும் எப்படி இருக்குங்கிறத நான் சிங்குலர்னு சொல்றேன், நாட் அ வெக்டர் ஸ்பேஸ் சொல்றோம் இல்லையா. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க போறோம். ஸோ ஏங்கிறது எப்படி டிஃபைன் பண்ற பாருங்க. A 0 0 A, பிங்கிறது 0 A A 0 சரிங்களா. ஸோ இது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் செட்ல தான் இருக்கு அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணணும், நான் சிங்குலரா இருக்கணும். ஸோ அதை செக் பண்றோம். எப்படி செக் பண்றோம் பாருங்க. டிட்டர்மினன்ட் போடுறோம். ஸோ டிட்டர்மினன்ட் போடுறது A ஸ்கொயர் வருது மைனஸ் ஆஃப் 0 சரிங்களா. அப்போ A ஸ்கொயர் மைனஸ் 0 அதோட வேல்யூ A ஸ்கொயர் தான். அதே மாதிரி டிட்டர்மினன்ட் ஆஃப் B அதோட வேல்யூ 0 மைனஸ் ஆஃப் A ஸ்கொயர் சரிங்களா. அதோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 தான். ஸோ என்னது? ரெண்டுமே நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் தான். ஸோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ செக் பண்ண வேண்டியது இது வந்து என்னது? ஃபர்ஸ்ட் அதோட அடிஷன் கரெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆனதா, ஸ்கேலார் மல்டிபிகேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா, அது ரெண்டும் ஓகேனா ஃபர்தரா நம்மளோட கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா, 9 கண்டிஷன்ஸ் அதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் சரிங்களா. அதெல்லாம் செக் பண்ணணும். சரி இப்போ பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கேல் வெக்டர் அடிஷன் அப்படிங்கிறது, அதாவது மேட்ரிக்ஸ் அடிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்குறேன். ஸோ ஏங்கிற மேட்ரிக்ஸ் எழுதியிருக்கேன், பிங்கிற மேட்ரிக்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியும் ஏங்கிறது ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் எப்படி வரும்? A, 0 ஃபர்ஸ்ட் இந்த 2 எலமெண்ட்டும் ஆட் பண்ணி இங்கே போடுவோம். செகண்ட் இங்கே ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி செகண்ட் எலமெண்ட்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி செகண்ட் இதில், அது மாதிரி இந்த எலமெண்ட் ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம இங்கே போடணும் சரிங்களா. ஃபர்தராக என்னது? இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம இங்கே போடணும். ஓகே ரைட். இது நாளையும் ஆட் பண்ணி என்ன பண்ணணும்? A + B கண்டுபிடிச்சிட்டோம். சரி, இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தா தானே நம்மளுக்கு அது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் சொன்னா தானே இந்த A + B ஃபர்தராக யூஸ் பண்ண முடியும். ஸோ டிட்டர்மினன்ட் எடுக்கிறேன், பட் ஆனால் 0 வந்துருச்சு. எப்படின்னு பாருங்க. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும். தட் இஸ் வாட்? A ஸ்கொயர் சரிங்களா, மைனஸ் ஆஃப் இங்க ஸோ மைனஸ் ஆஃப் A ஸ்கொயர்
ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயரோட வேல்யூ என்னது 0 இது. ஆனால் நம்ம இங்கே நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ நான் சிங்குலர்னா என்ன இருக்கும், இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 ஆகும். ஆனால் இங்கே 0 வந்துருச்சு. ஸோ என்னது இதனால ஃபர்ஸ்ட் அடிஷன் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை ஆகல. ஸோ அதை எப்படி எழுதணும், நாட் க்ளோஸ்ட் அண்டர் அடிஷன் அப்படின்னு போடணும். சரிங்களா? ஸோ இட் இஸ் நாட் நாட் ஃபார்ம்ட் அ வெக்டார் ஸ்பேஸ். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். ஓகே. ஸோ இதே மாதிரி தான் செட் ஆஃப் ஆல் சிங்குலர் மேட்ரிக்ஸ். சிங்குலர் மேட்ரிக்ஸ் என்ன பண்ணுவோம், அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ என்னது ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஓகேவா? ஸோ அந்த மேட்ரிக்ஸ் வந்தாலும் நம்மளுக்கு வெக்டர் ஸ்பேஸை ஃபார்ம் பண்ணான்னு சொல்றாங்க. ஸோ அதை ஜஸ்ட் டூ தட் அண்ட் சே இன் த கமெண்ட். ஓகே. ஸோ அதே மாதிரி இன்னொரு நம்ம ஃபர்ஸ்ட் மாடல் மாதிரி இப்போ ஒரு சம்மு 2 எலமெண்ட் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஃபைன் பண்ணது எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ ஆட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 2 ஆட் பண்ணால் 2 வந்துருக்கும், 1 + 1. ஆனால் இங்கே எப்படின்னு 1 தான் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் எலமெண்ட் மட்டும் ஆட் பண்ணி போட்டுருக்காங்க, y + y1 டேஷ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஸ்கேலார் எலமெண்ட் எப்படி k × 1, y அதை ஃபர்ஸ்ட் எலமெண்ட் கூட நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணல, செகண்ட் எலமெண்ட் கூட மட்டும் k × y ன்னு மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிஃபைன் பண்ணது நம்மளுக்கு வெக்டர் ஸ்பேஸாக வருமா இல்லையான்னு செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு எந்த ஆக்சியும் அதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. சப்போஸ் இல்லைன்னா